ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் புதுசாக ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது என்னன்னாக்கா, உங்களோட ப்ளே ஸ்டோரில், அதாவது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அது போன்ற மற்ற ஆப் ஏதாச்சும் அப்டேஷன் கேட்டுருக்கோம். நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அப்டேட் எரர் வந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த எரரை எப்படி சால்வ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் போடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் இல்லை அப்படி இல்லைனாக்கா அப்டேட் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகாது, இன்ஸ்டாலும் ஆகாது. இதெல்லாம் எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். உங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப்பை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஆப் இன்ஃபர்மேஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கா உங்களுக்கு ஆப் இன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பாருங்கள் அன்இன்ஸ்டால் அப்டேட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணணும் கண்டிப்பாக, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்துக்குங்க. வெளில வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் இல்லை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் திரும்ப டைப் பண்ணி அந்த ஆப்பை நீங்கள் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரிக்ஸு ரொம்ப பேருக்கு தெரில. ஸோ அவங்களுக்கு நான் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ஓகேங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் என்னோடய ட்ரிக்ஸை நான் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமை இப்போ நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இல்லை உங்களோட வேறு ஏதாச்சும் ஆப்பு, கேம்ஸு இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி எரர் காட்ட தான் செய்யும். அதுக்கு இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், எனக்கு டவுன்லோட் ஆகிருச்சு. %96 வந்திருக்கு. நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகிருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய இன்ஸ்டாகிராம் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பனாக ஆச்சு. இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.